ஒயின் வலதத்தில் அக்ஸரமின் சனத்தைனி 2 வருஷத்துக்கு மேல புள்ள பெற்றாலும் சரிதான். உளவுளி இஸ்ரீன சனா 20 வருஷம் ஆனாலும் சரி. அது 20 வருஷம் லிமிட் கிடையாதுங்க. அக்ஸர அதுக்கு மேல இருக்கலாம். தலாக் சொன்ன பிறகு 30 வருஷம் கழிச்சு புள்ள பெற்றா கூட அவன் பிள்ளைதான். அது 20 வருஷம் கழிச்சு எப்ப ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, அவ மாலம் துகிர் முறையில் இத்தா, எனக்கு இத்தா முடிஞ்சிருச்சு அவ சொல்லாம இருக்கணும். அவ மட்டும் சேஃப்டியா நினைச்சுக்கிறேன்னு எனக்கு தலாக்கு விட்டவனே எனக்கு மாதவிடாய் நின்றுச்சு, மாதவிடாய் நின்றா எப்ப முடியும், இத்தா புள்ள பெற வரைக்கும் நீடிக்கும். கற்பமுடி ஆயிடுறான்னு சொல்லிட்டோம்னு சொன்னா புள்ள பெற வரைக்கும் இத்தாவோட நீடிக்கும். அதனால என்ன சொல்லிடணும், விவாகரத்து பண்ண உடனே நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிக்கிற வேண்டிய சும்மா கன்சீவா இல்லாட்டாலும் அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம், எங்க வேண்டாலும் போகலாம், யார்ட்டையாவது போய் நம்ம புள்ள உண்டாயிருச்சுன்னு சொன்னா அது 10 வருஷம் கழிச்சாலும் சரி 20 வருஷம் கழிச்சாலும் சரி அவன் புள்ளன்னு தலையில கட்டி போடலாம் என்கிற மாதிரி. இதான் ஆய்வா? இவர்கள் தான் அறிவாளிகளா? இவங்க சொன்னதை கேட்டு நம்ம நடந்தால் நேர்வழிக்கு வர முடியுமா? இது என்ன செஞ்சு கொண்டிருந்திருக்கிறார்கள்? அவ்வளவு கேவலமான முறையில் சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது அசிங்கமா தெரியுதா? இல்ல வாழ்க்கையில கடைபிடிக்க இயலுமா? இதை ஒரு சட்டமா நம்ம அமல்படுத்தினா சமூகம் என்ன ஆகுறது? எல்லா விதமான ஒழுக்கக்கேடும் வந்துருமா இல்லையா? இவங்க இதுல சாபி மதம், இது ஹனபிக்கு தான் 20 வருஷ கற்பம்லாம். சாபிக்காரங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க, டூ மச் ஓவரா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க 4 வருஷம் ஆக்கிட்டாங்க கற்பம். எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருந்தா 4 வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடைய புள்ளன்னு ஒத்துக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க, அக்ஸர் முத்தத்தில் ஹம்லி அர்பௌசினின், கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் என்பது அதிகபட்ச காலம் என்பது 4 வருஷம். ஒரு குழந்தை கற்பத்துல 4 வருஷம் இருக்குமா? இருக்கு, சாத்தியம் இருக்கா? சயின்ஸ்ல இருக்குதா, நடைமுறையில் இருக்குதா கேட்டா எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருந்தாரு, ஒரு 4 வருஷம் கழிச்சு பிள்ளை பார்த்தாருன்னு ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இதான் ஆதாரமா அதுல கொடுக்குறாங்களே தவிர 4 வருஷம் ஒரு குழந்தை இருக்குமா? இருந்தது அம்மா செத்து போயிருவா, 4 வருஷம்லாம் இருக்க முடியாது. அப்ப அக்ஸர் முத்தத்தில் ஹம்லி, குழந்தைங்கிற வளர்ந்துகிட்டே வரும். 4 வருஷம் கழிச்சு வயிறு வீங்கி செத்து போயிடும், வெடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு சொன்னா குழந்தைகிட்ட என்ன செஞ்சுறேன், அது வளரவும் செய்யாது. உன்னை அது செத்துரு இல்லை இவ செத்துருவா, இல்லாட்டி அடுத்து தான் எடுக்கணும். அப்ப 4 வருஷமா அவ்வளவு அபானஹா பி ஹுலைன், குலா பண்ணிய ரத்து பண்ணிய விவாகரத்து பண்றான், 3 தலாக்கு சொல்லி பண்றான், அவி பசுகு மூலமா பண்றான், அவளி ஆணின், இதெல்லாம் விவாகரத்து ஒரு முறை இப்படி பண்றான். ஆனா குலம் என்பில் ஹம்ல, அந்த கற்பத்தை அவன் மறுக்காம இருந்தானே ஆனால் வலதத்தில் 40 சினின் 4 வருஷத்தில் அவள் பெற்றெடுத்தாலேயானால் பகல்ல அதை விட குறைந்த காலத்தில் பெற்றெடுத்தாலேயானால் மின் வக்தில் பிராக், 2 பேர் பிரிஞ்சாங்களே, பிரிஞ்ச டேட்ல இருந்து 4 வருஷத்திலேயோ அல்லது 3 வருஷத்திலேயோ 3 வருஷத்தில் பெற்றெடுத்தாலேயானால் லஹிகல் வலது பிஸௌஜி, அந்த புள்ளைய அந்த புருஷன் தலையில் கட்டப்படும். அந்த புள்ள புருஷனோட இது செஞ்சுனே சேர்த்துற வேண்டியதான், வாரிசு சொத்தெல்லாம் வந்துடும் என்று ஹாக்கள் அத்துல பூஹு, இப்படித்தான் 19 சொல்லி இருக்கிறார்கள். ஷாபி மதவுடைய அத்தார்த்தியான ரவுலாங்கிற கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமான என்னன்னு கேட்டா யானத்து தாலிபின் இதை எழுதி இப்படி சொல்றாரு, பி தலீலில் இஸ்திக்ரா, 4 வருஷம் நாங்க சும்மா கண்ண மூடிக்கலாம் சொல்லல, பயங்கர ஆராய்ச்சி பண்ணி இஸ்திக்ரான என்னது நன்கு ஆய்ந்துதான் இதை சொல்லி இருக்கிறோம். அப்ப பயங்கர ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணி இருக்கிறாங்களா, 4 வருஷம் ஒரு குழந்தை கற்பத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், கிழக்கு 12,000 மைல் அப்பால உள்ள இதெல்லாம் எங்க கொண்டு விடு? தலாக்கு வெளிநாட்டில் இருக்கிற கணவர்மார்கள்லாம் இருக்கும்போது 4 வருஷம் கழிச்சு வரும் புள்ள பத்தினாண்டு வைக்க ஒன்னும் கேள்வி கேட்க இயலாது. ஷாஃபினா 4 வருஷம் கேட்கல, ஹனபினா 20 வருஷம் கேட்க இயலாது. அது உன் பிள்ளை தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு மட்டும், அடுத்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது. ஒரு பிள்ளை வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி சேஃப்டி பண்ணி கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி சொல்வதுதான் மார்க்கமா? அது அறிவு விஞ்ஞானத்திலேயாவது இருக்குதா, நடைமுறையிலாவது இருக்குதா? ஒரு கொஞ்சமாவது கூறு சிந்திச்சு பார்த்தா கூட இதை ரைட்டு நேரம் ஒத்துக்குருவாங்களா? இது என்ன விளைவை ஏற்படுத்தும்? இதுதான் ஆராய்ச்சி. இதை உட்காந்து மெனக்கட்டு பண்ணணுமா? இதுக்கு போய் நேரத்தை உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, இது பயங்கரமான சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த சட்ட நூல்களை படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே கூறுகட்டத்தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து என்ன, இன்னும் சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க, பதில் சொல்லல எல்லாத்துக்கும் சொல்லித்தான் இருக்கு. 1-2 சொல்ல பயம் இல்லாததுனால சில சொல்லாம அனைத்துக்கும் சொல்லிடுவோம். மாணவர்களே, மாணவர்கள்ட்ட ஆசிரியர் தென்னை மரத்தை பத்தி கட்டுரை எழுது அப்படிங்கும் போது அவன் பசுமாட்டை பத்தியா எழுதினான். கேட்டது தென்னை மரத்தை பத்தி, நீ எழுதுறதெல்லாம் பசுமாட்டை பத்தியா இருக்க, இந்த பசுமாட்டை தென்னை மரத்தை தானங்க கட்டுறாங்க அப்படின்னா அவன் இப்படி சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு மதுபடிய ஆபாசமா தலைப்புல ஆபாசம் இருக்கு பாருங்க அதனாலதான் அப்படிங்கிறாங்க. இதுவெல்லாம் ஒரு பேச்சாங்க? தினத்தந்தியில ஒரு ஆபாசமான செய்தி வந்துச்சுன்னு நாங்க சொல்லி காமிச்சுக்கிட்டு ஆபாசம் இருக்குதுல்ல, அதனாலதான் அந்த பத்திரிகை செய்தி கொண்டு வந்த சொல்றது.
ஆபாசம் எதுல சொல்லி இருக்கிறீங்க? தப்சீர் ஒண்ணு சொன்னீங்களா இல்லையா? தப்சீர் நூல்ல ஆபாசம் இல்லன்னு சொல்லுங்க. தப்சீர் நூல்ல எந்த தப்பும் கிடையாதுங்க, இருக்கிறதெல்லாம் மதுஹப் கிதாபுல தாங்க அப்படிங்கறத உங்க நிலைப்பாடா? அப்படியாவது அந்த நிலைப்பாட்டை அறிவிங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டு. தப்சீர்ல எல்லாம் எந்த தப்பும் இல்ல போல தெரியுதுண்டு. எழுதுனது தப்சீர் நூல்லண்டு அதுல எதுவும் சொல்லாம நீங்க மதுஹப் இது பழைய விஷயம் சொல்லி எல்லாருக்குமே போர் அடிக்குதாங்க. இது எல்லாமே உங்களோட கூட்டங்களை பேசுனது, உங்க பத்திரிகையில எழுதுனது எல்லாம் போர் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதை கேட்க நாங்க வந்தோம்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இது புதிய மேட்டரா? இது காலமெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தது, அதுக்கு பதில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை விவாதிக்க அப்புறம் வந்தோம். ஏற்கனவே மதுஹப் விஷயம் நம்ம விவாதமே நடத்திருக்கிறோம். அப்ப கூட நம்ம சொல்லி இருக்கிறோம், மறுபடியும் அதுல பேசுறதா இருந்தா கலியக்காவில் தோற்று போய்விட்டோம் எழுதி தாங்க பேசுவோம் சொன்னோம். நீங்க அப்படி எழுதி தரவும் இல்லை, இப்ப பேசுறீங்கன்னு சொன்னால என்ன அர்த்தம்? இப்ப ஏற்கனவே நடந்தது நீங்க பேசினா கூட அங்க தோத்து போயிட்டோம், எங்கன்னா பதில் சொல்ல முடியல, அதெல்லாம் இங்கேயாவது நம்ம சொல்லி பாக்குறோம் அப்படி வர்ற மாதிரி தான் எல்லாம் வழங்குவாங்க. உலகத்துல கூட எத்தனை பேர் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தலைப்பு இப்படி இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய நிலைப்பாடு பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. தவறு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறாங்களே, அதுக்கே பதில் சொல்லல. பாக்குற அத்தனை பேர் நினைக்க மாட்டாங்க, லைவ்ல பாக்குற அத்தனை பேர் நினைக்க மாட்டாங்க. ஏன் மதுஹப் விஷயம் கொண்டு வர்றாங்க? தலைப்பு இப்படில இருக்குது, தர்ஜமா தப்சீர். சாதாரண யோசிச்சாலே தெரியுமே, உங்க தர்ஜமான தப்ப நாங்க எடுத்து வைக்கிறோம், எங்க தப்சீர் தப்பு நீங்க சொன்னீங்க. அன்னைக்கு பார்க்க நேரம் இல்ல, ஏற்கனவே உள்ளது தூசி கொண்டு வந்து நேரத்தை போக்கலான்னு வந்திருக்கிறீங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு நேரம் இல்லை, அவ்வளவுதான். நேரம் இருந்தா பார்த்து வந்திருப்பீங்க, தப்பு இருந்தா சொல்ல வேண்டியதானே, சம்பந்தமே இல்லாம இருக்கு. அடுத்து ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவருடைய தப்சீர் நூல்களையும் அதான ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, எடுத்து கொடுக்குறான். பொதுவாக எழுத்து தப்சீர் சொல்லும்போது தப்சீர் தான், அதான ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அந்த தப்சீர் நீங்க இது வரைக்கும் எடுத்து காமிக்கல. இல்ல, உலக மக்கள் அத்தனை பேரும் புரிகிறார்கள், இமாம்கள் எழுத தப்சீர் நூல்களில் எந்த தவறும் இல்லை. அதுல எல்லாம் கப்சா இருக்குது, தப்பு இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய் தான், இவங்க நிலைப்பாட்டுல சொன்னதும் பொய் தான். அப்படி இருந்தா அவங்க இது வரைக்கும் சொல்லல, ஏன் பழைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க? அது மதுஹப் பிரச்சனையில அவங்க சொல்லிவிட்டு இதனால் தான் மதுஹப்பை பின்பற்ற மாட்டோம், பின்பற்ற வேண்டாம் என்கிறோம். அதுவா இப்ப தலைப்பு? மதுஹப்பை பின்பற்றலாம் வேண்டாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன தலைப்பே தெரியாம பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க, அந்த நிலைப்பாடுல என்ன இருக்குங்கிற படிச்சு பார்த்துவிட்டு அடுத்த விஷயத்திலாவது உங்க தப்சீர் நூல்ல இப்படி இருக்குங்க, உங்க இந்த கருத்து இருக்குங்க, இதான் கூடாது மாட்டோம்னு சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம். அல்லது எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை எங்களுக்கு, அதனாலதான் இதை கொண்டு வந்து நேரத்தை போக்குறோம்டா சொல்லுங்க. இப்ப மதுஹப் வேண்டுமா வேண்டாமாங்கிறதல்ல, இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த அசிங்கத்தை தான் நீங்க பின்பற்றுகிறீர்களா, அந்த மதுஹப்பை பின்பற்ற தலைப்பு தப்சீர் நூல்ல தப்புன்னு சொல்லுங்க. அதுபோல இங்க தப்பு இல்லை, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதைத்தான் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுபோல எங்களுடைய கூற்றுகளுக்கு இதுவரைக்கும் பதில் சொன்னீங்களா? கலாலா விஷயத்துல 2 விளக்கத்துல அது ஒரு விளக்கம், நீங்க அப்படி விளக்கம் இதுவரைக்கும் யாருக்கு சொன்னாங்கன்னு கேட்டோம், சொன்னீங்களா? சொல்லல. ஏன்னா சொல்ல முடியாது உங்களால, அப்படி இல்ல. இப்ப பார்த்துட்டு வேண்டாம், அடுத்த முறை வேண்டாம் நீங்க சொல்லலாம், நீங்க அப்ப வேண்டாம் நீங்க சொல்லுங்க. அதே போல இப்னு கசீர் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க, அவர் அப்படி சொல்லவே இல்லை, அவருடைய தப்சீர் இல்லைன்னு சொன்னோம். அவர் சொல்லாத கருத்தையும் இப்படி உங்களுடைய தப்சீர் எழுதிருக்கிறீங்க, உங்களுடைய மொழியாக்கத்தை எழுதிருக்கேன்னு கேட்டோம். ஒன்னு என்ன செய்யணும், எழுத தப்புங்கன்னு, அல்லது இல்ல நாங்க சொன்ன மாதிரி தான் எழுதிருக்காங்க, இப்ப நீங்க வாசகத்தை காமிச்சிருக்கணும். காமிச்சிங்களா? இது வரைக்கும் 10 நிமிஷமா நீங்க அந்த விஷயத்தாலும் சொல்லிவிட்டீங்க, மதுஹப் விஷயத்த 10 நிமிஷத்துக்கு வேறத்தை கிடைச்சி விட்டீங்களே. நாங்க கேட்ட கேள்வி அப்படியே இருந்துகிட்டு இருக்க, ஆனா பதில் வேற சொல்லிவிட்டோங்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் சொன்னதாக தெரியவே கிடையாது. அப்புறம் முஅல்லஃபத்து குலூப் விஷயத்துல ஹதீஸே வச்சோம், நீங்க 2 ஹதீஸை வச்சுவிட்டு அது முஸ்லிம் அல்லாதவரும் கொடுக்கலாம். நீங்க வைத்த அந்த 2 ஹதீஸ்களிலும் அந்த ஜக்காத்துங்கிற வார்த்தை இருக்குதான்னு கேட்டோம். முந்தனதுல அஸ்லிமும் இஸ்லாத்துக்கு வாங்க அப்புறம் சலாம் குர்பான் தான் இருக்குது, நீங்க முஸ்லிம் அல்லாது கொடுக்கலாங்கிறது எப்படி கொண்டு வந்தீங்க? சஃபான் இப்னு உமையா உங்களுக்கு கொடுத்ததுங்கிறது ஹுனைன் யுத்தத்துல அது யுத்த பொருள் அல்லவா, ஜக்காத்துக்கு எப்படி ஆதாரம் ஆகும் அப்படின்னு கேட்டோமா இல்லையா? நீங்க உங்க இஷ்டப்பிரகாரம் கருத்துக்களை எழுதிட்டு ஒரு புகாரில் போட்டுட்டு நம்பர் போட்டு போயிட்டே இருக்கிறீங்க, உங்க இஷ்ட கருத்தை சொல்றீங்க, முஸ்லிம்னு போட்டு நம்பர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் தவறு என்று நேருக்கு நேரு சுட்டி காட்டுவதற்கு தான் விவாதத்தை அமைச்சு நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலே காணான்னு நீங்க மதுஹப் போய்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்னும் பதில் இல்லையா? பதில் இருந்தா நீங்க சொல்ல வேண்டியதானே, ஒன்றல்ல இரண்டல்ல. அதுபோல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல கூட நம்ம சொன்னோமே, நீங்க அரபி இலக்கத்து முரண் இப்னு கதீர் சொல்லி இருக்கிறான்னு சொன்னதே தப்பு. அரபி இலக்கத்து முரணாக இருந்தால் இறைவன் ஒரு வசனத்துல எப்படி சொல்லி இருப்பான்னு ஒரு வசனத்தை ஓதி காமிச்சோமா இல்லையா? இன் காதத் லதுப்தி பிஹி லௌலா அர்ரபத்னா அலா கல்பிஹா. நாங்க எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயம்